அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு கும்பராசிக்கு பயிற்சியாகும் செவ்வாயால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா கும்பராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் 5 கிரகங்களோடு செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் தற்போது 5ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. அந்த நாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரமாக அமைகிறது. இதனால் கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பிரபலஸ்தர்களின் நட்பு கிடைத்து பெருமை அடைய இருக்கீங்க. குடும்ப உறவில் இருந்து சிக்கல்கள் தீர இருக்கு. அதே போல் கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்களான உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்கிகளை கொடுத்து நிம்மதி காணும் நேரமாகவும் அமைகிறது. பலமுறை முயற்சி செய்து சொத்து பிரிவினைக்கு ஒத்துவராத சகோதரர்கள் இப்போது சம்பாதிப்பாங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் முக்கிய 5 கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகுவோடு செவ்வாய் இணைகிறார். ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது நினைத்த காரியங்கள் நினைத்தவாறே நிறைவேற இருக்கு. குறிப்பா கிரக சேர்க்கை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சேர்வதால் பூர்வ புண்ணியத்தின் பலனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான யோகங்களும் வந்தும் சேருங்க. பிள்ளைகளால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டு. அரசு வேலைக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு அவை கைகூட இருக்கு. வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்தும் உங்களுக்கு அழைப்புகள் வரலாங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்களின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாருங்க. மேலும் லாபாதிபதி சூரியனும் அவரோடு இருப்பதால ராசினியர்களான உங்களுக்கு தொழில் முன்னேற்றம், தொற்றிய காரியங்களில் வெற்றி, வருமான உயர்வு போன்றவை மிக சிறப்பாகவே அமையிருக்குதுங்க. சென்ற மாதத்தில் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட இப்போது புதிய வாய்ப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வர இருக்குதுங்க. சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. இல்லத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் நடைபெற இருக்கு. குரு பார்வையும் இருப்பதால் எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. சுப செய்திகளும் உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் தற்போது 6ஆம் இடத்திற்கு வரப்போகிறாருங்க. இதன் காரணமாக மேலும் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க. பண நெருக்கடி அகலக்கூடிய ஒரு தருணமாகும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல பெண்களால் பெருமை சேருங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானம் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். 6இல் சனி வருவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நற்பலன்கள் நிச்சயம் கிடைக்குங்க. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு. அதே போல உடல் நல தொல்லை வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாதுங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் பணியில் சேரும் வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை பலத்தால சகோதர ஒற்றுமை பலப்பட இருக்கு. வழக்குகள் சாதகமான முடியுங்க. அதே போல் உடன் பிறந்தவர்களின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் உங்களுக்கு அமையிருக்கு. நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் நடைபெறுங்க. உத்தியோகம் மற்றும் உறுதியாகலாம். நீண்ட தூர பயணங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அவை கை கூட இருக்குதுங்க. இந்த நிகழ்கால தேவை பூர்த்தியாகும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம்
காட்டுவீங்க. தடைப்பட்ட காரியங்கள் இனி தானாக நடைபெற இருக்கு. கட்டிட திறப்பு விழாக்கள்ல கவனம் செலுத்துவீங்க. அதற்கான முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேர இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனையாகலுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு கௌரவம் கொடுங்க. மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்க இருக்கு. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகல இருக்கு. இத்தருணங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றம் வழங்கும் வழிபாடாக அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல பஞ்சமஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கின்றன. இவைகளால் நன்மைகளும் தீமைகளும் கலந்தேதாங்க நடைபெற இருக்குது. அதே போல் மற்றபடி 9ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் ராசி பலம் பெறுகிறது. எல்லா விஷயத்திலும் ஏற்றமான பலன்கள் நடைபெறுங்க. வணிகம் தொழிலில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக நீங்க இருக்கு. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு நிச்சயம் கிடைக்குங்க. அதே போல் துணைக்கு இருப்பவர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வால் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் கிரக யுத்தத்தில் இருப்பதால குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் குரு 3ஆம் இடத்தை பார்ப்பதால் மன தைரியமும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையும் அமையிருக்கு. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கும். உணவில் கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. கணவன் மனைவி உறவுகள்ல கவனமாக இருங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல் சகோதரர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதுடன் ராசியையும் பார்வையிடுவது அனுகூலமான கிரகநிலையாக அமைகிறது. வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. அது மட்டுமில்லாம செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் சிறிது முன்னேற்றத்தை காணலாம். அதே போல் திருமண முயற்சிகள் கை கூட இருக்குதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். நீதிமன்ற வழக்குகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகாப்பு மகப்பேறு போன்ற சுப செலவுகள்ல பணம் விரயமாகுங்க. ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய இருவரும் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் இருக்குதுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.